பிரைஸ் த லார்ட். இன்னைக்கான வார்த்தையை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தேவ மனுஷன் விசுவாசியா இருக்கிற உங்களை பார்க்கும்போது தேவனை சோஸ்தரித்து தைரியம் அடையணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இன்னைக்கான ரேமா உங்களுக்கு தான். எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 28 13 தொடங்கி 15 முடிய. அந்த 13ஆம் வசனத்துல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், புத்தேயோலி பட்டணத்திற்கு பவுல் வந்தான். 14ஆம் வசனம் பாருங்க. அங்கே சகோதரரை கண்டோம். எந்த சகோதரரை கண்டாங்க? புத்தேயோலி சகோதரர்களை கண்டாங்க. அந்த பட்டணத்து சகோதரர்களை கண்டாங்க. அவர்கள் எங்களை 7 நாள் தங்களிடத்தில் இருக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அந்தபடி நாங்கள் இருந்து பின்பு ரோமாபுரிக்கு போனோம். இப்போ எங்க இருக்காங்க பவுல்? ரோமாபுரி பட்டணத்துல இருக்காங்க. அவ்விடத்தில் உள்ள சகோதரர்கள், எந்த சகோதரர்கள்? ரோமாபுரி சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அப்பியுபுரம் வரைக்கும், சிலர் 3 சத்திரம் வரைக்கும் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்களை பவுல் கண்டு தேவனை சோஸ்தரித்து தைரியம் அடைந்தான். புத்தேயோலி பட்டணத்து சகோதரரை கண்டு பவுல் தைரியம் அடைந்தானா? பவுல் தேவனை சோஸ்தரித்தானா? இல்ல. ரோமாபுரி சகோதரரை பார்க்கும்போது தேவனை சோஸ்தரித்து தைரியம் அடைகிறான் பவுல், அப்போஸ்தலன், தேவ மனிதன். பவுல் ரோமாபுரி விசுவாசிகளை பார்க்கும் போதுதான் தேவனை சோஸ்தரித்தான். ரோமாபுரி விசுவாசிகளை பார்க்கும் போதுதான் தைரியம் அடைந்தான். ஏன் இதை ரொம்ப ஸ்பெஷலா சொல்ற தெரியுமா? பவுலோட லைஃப்ல இதுக்கு முன்னாடி ஒரு 3 இன்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த இன்சிடென்ட்ல நாம இருந்திருந்தோம்னா நாம தேவனை சோஸ்தரிச்சிருப்போம், நாம தேவனுக்குள்ள தைரியம் அடைஞ்சிருப்போம். என்னடா இப்படி சொல்றாளேன்னு கேக்குறீங்களா? வேதத்தின்படியே பார்ப்போம். எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 27 41 தொடங்கி 44 முடிய. இந்த வசனங்களை வாசிக்கிறதுக்கு முன்னாடி இங்க ஒரு படகு, ஒரு கப்பல்ல பவுலும் அவனை சார்ந்திருந்த ஒரு சில பேரும் சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருந்தாங்க. அந்த கப்பல்ல அந்த கப்பலுடைய பின்னணியும் உடைஞ்சிருச்சு. எதனால? பலத்த அலைகளின் நிமித்தமாக உடைஞ்சிருச்சு. இப்போ கப்பலுக்குள்ள தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி வர ஆரம்பிச்ச உடனே யாரெல்லாம் அவங்கள காவல் பண்ணாங்களோ அவங்க எல்லாரும் இப்போ பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. போர் சேவகர் எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க நம்ம காவல் பண்ண இவங்க எல்லாரும் தப்பிச்சு ஓடிடுவாங்களோன்ட்டு பயந்து ஒரு தீமையான யோசனைகளை அவங்க செய்யறாங்க. இப்போ வாசிங்க 42ஆம் வசனம். அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் ஒருவனும் நீந்தி ஓடி போகாதபடிக்கு அவர்களை கொன்று போட வேண்டும் என்று போர் சேவகர் யோசனை பண்ணி இருந்தார்கள். யோசனை பண்ணி இருந்தான் இல்ல, இருந்தார்கள். 43ஆம் வசனம். 100க்கு அதிபதி, 100க்கு அதிபதிகள் அல்ல, 100க்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாய் இருந்து அவர்களுடைய யோசனையை தடுத்து நீந்தத்தக்கவர்கள் முந்தி கடலில் விழுந்து கரையேறவும் மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளை இட்டான். இவ்விதமாய் எல்லோரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். போர் சேவகர் யோசனை பண்ணி இருந்தார்கள். இது என்ன தெரியுமா குறிக்குது? அநேக பிரதிகூலம், அநேக பிரதிகூலங்கள் இருந்துச்சு. அநேக கெட்ட பிளான்ஸ் இருந்தது. யாரை குறிச்சு? பவுலையும் அவனை சார்ந்து இருந்த அவங்களே குறிச்சு. கொன்றணுங்கிறது நல்ல பிளானா? இல்ல, கெட்ட பிளான், பிரதிகூலம். ஒரு பிரதிகூலம் இல்ல, அநேக பிரதிகூலங்கள் இருந்தது. அடுத்த வசனம் பாருங்க. 100க்கு அதிபதி, 100க்கு அதிபதிகள் கிடையாது, 100க்கு அதிபதி. ஒரே ஒரு அனுகூலம். கர்த்தர் அநேக பிரதிகூலங்களுக்கு நடுவுல ஒரே ஒரு அனுகூலத்தை கட்டளையிட்டு அநேக போர் சேவகர்களுடைய யோசனைகளுக்கு நடுவுல ஒரு 100க்கு அதிபதியை எழுப்பி அவர்களுடைய யோசனையை தடுத்து பவுலையும் அவனை சார்ந்திருந்த அனைவரையும் காப்பாற்றினார். அவங்க கொல்லப்படல. என்ன கீழே வாசிச்சா தெரியும், அவங்க உயிரோட தப்பினார்கள். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த விஷயத்துல கர்த்தாவே ஏசப்பா என்னை கொல்லாம என்னை ஜீவனோடு காத்தீரே, நன்றி அப்பா அப்படின்னு சொல்லி நாமளா இருந்தா சோஸ்திரிச்சிருப்போம்ல. நாமளா இருந்தா தேவனுக்குள்ள தைரியம் கொண்டு இருந்திருப்போம்ல. ஆனா பவுல பாருங்க, கீழே வாசிச்சா தெரியும், இந்த விஷயத்துக்காக தேவனை சோஸ்தரிக்கல, இந்த விஷயத்தை நினைத்து தைரியம் அடையல தேவனுக்குள்ள.
அப்போஸ்தலர் 28 3, 4, 5, 6 வசனங்கள் வாசித்தா தெரியும். நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க. அதை நான் சுருக்கமா சொல்றேன். விரியன் பாம்பு பவுலோட கைய கவ்விடுச்சு. கவ்வின உடனே பவுல் இறந்தானான்னு கேட்டா அந்த இடத்துல இறக்கல. அப்போ இந்த இடத்துல பவுல் என்ன நினைச்சு என்ன பண்ணி இருந்திருக்கலாம்? ஏசப்பா, விரியன் பாம்பு என்னை கவ்வினாலும் விரியன் பாம்பின் விஷம் என்னில் கிரியை செய்யாதபடிக்கு நீர் எனக்குள் கிரியை செய்து என்னை காப்பாற்றினீரே, உமக்கு நன்றி அப்பா அப்படின்ட்டு தேவனை சோஸ்தரித்தானான்னு கேட்டா இல்ல. அப்படி இந்த இன்சிடென்ட்ல கர்த்தர் காப்பாற்றினதுனால தேவனுக்குள் தைரியம் அடைந்தானான்னு கேட்டா இல்ல. இதே சம்பவத்தை இன்னொரு விதத்துல இருந்து கூட நம்ம பார்க்கலாம். என்ன விதம்? அப்போஸ்தலர் 16 தொடங்கி 18 முடிய. இதுல பாருங்க, பவுல் ஜெபம் பண்ணுகிற அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு குறி சொல்லுகிற பெண் அவங்களுக்கு முன்பாக எதிர்பட்டாள். அப்போ அந்த பொண்ணு சொல்ற எல்லா வார்த்தையை பாருங்க. 17ஆம் வசனம், இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர். ஆமா, உண்மைதான். பவுல் யாரு? உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் தான். அவ சொன்னதுலதான் தப்பு இருக்கா? இல்ல. ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். கரெக்டா தான் சொல்றா. ரட்சிப்பின் வழியை அறிவிக்கதான் வந்தாங்க. பவுல் மனம் மாறி ரட்சிப்பின் வழியை அறிவிக்கதான் ஸ்டார்ட் பண்ண. கரெக்டா தான் சொல்றா. என்ன தப்பு இருக்கு? ஆவியை பகுத்தறிகிற வரம் இல்லாதவங்களுக்கு எல்லாம் இது எப்படி தெரியுமா தெரியும்? இவ தீர்க்க தரிசனம் சொல்றாங்கிற மாதிரி தெரியும். ஆனா ஆவியை பகுத்தறிகிற வரமுடையவன் என்ன தெரியுமா பண்ணுவா? ஆவியை பகுத்தறிந்து அந்த குறி சொல்லுகிற ஆவியை அதட்டுவான். பாருங்க, பவுல் கீழே இன்னும் வாசிச்சு பார்த்தா தெரியும். பவுல் அந்த குறி சொல்லுகிற ஆவியை அதட்டியிருப்பான். அந்த குறி சொல்லுகிற மகளை அதட்டியிருக்க மாட்டா. அவளுக்குள் இருக்கிற அந்த குறி சொல்லுகிற ஆவியை அதட்டினான் அப்படின்ட்டு 18ஆம் வசனத்துல எழுதியிருக்கும். இந்த பகுதியில இருந்து என்ன விஷயம் கிளியரா தெரியுது? பவுல் ஆவிகளை பகுத்தறிகிற வரமுடையவனா இருந்தா. பவுலுக்கு முன்னாடி ஒரு ஆளை நிறுத்தினா இன்ன ஆவி உடையவங்க அப்படின்ட்டு ஈஸியா பகுத்தறிஞ்சிருவா. ஏன்னா கர்த்தர் அந்த வரத்தை கொடுத்து ஆசீர்வதித்து இருந்தார். அப்போ இப்ப அப்போஸ்தலர் 28 வாங்கல. அந்த இடத்துல பவுல விரியன் பாம்பு கடிச்ச உடனே அந்த தீவின் அந்நியர்கள் கிண்டல் பண்ணாங்களாம். என்னென்ன கிண்டல் பண்ணாங்களா? நீ நீந்திதான் வந்து தப்பிச்ச, அப்படி வந்து தப்பிப்பன்னு பார்த்தா இங்க வந்து ஒரு பாம்பு கடிச்சு சாக போற அப்படின்ட்டு கிண்டல் பண்ணாங்களாம். அப்படிப்பட்ட கிண்டலுக்கு முன்பாக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அந்த அந்நியர்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். கடிச்ச இடம், அந்த விரியன் பாம்பு கடிச்ச இடம் வீங்க போகுது, வீங்கின உடனே அவன் சடிதியில விழுந்து சாக போறான் அப்படின்ட்டு நெடுநேரமா பார்த்துட்டு இருந்தாங்கன்ட்டு வேதத்துல அழகா எழுதியிருக்கு. நெடுநேரமா அவன் விழுவான், அவன் சடிதியில சாவான் அப்படின்ட்டு எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த கெட்ட எண்ணமுடையவர்களை நம்மளால வேதத்துல பார்க்க முடியும். அப்ப பவுல் என்ன நினைச்சிருந்திருக்கலாம்? ஆவியை பகுத்தறிஞ்சிட்டு அவங்களாம் அப்படி நினைச்சாங்கப்பா, ஆனா அவர்களுக்கு முன்பாக தலகுனிய விடாம அவர்களுக்கு முன்பாக என்னை வாழ வைத்தீரே, உமக்கு நன்றி அப்பா அப்படின்ட்டு பவுல் சொன்னானா? சொல்லல. உமக்கு சோஸ்திரம் அப்பா அப்படின்ட்டு சோஸ்தரிச்சானா? சோஸ்தரிக்கல. விஷப்பாம்பு கடித்த போது கூட விஷத்தன்மைய விஷம் ஏறாதபடி கர்த்தர் காத்தாருன்னு சொல்லி தைரியம் அடைந்தானான்னு கேட்டா தைரியமும் அடையல. இப்போ 2 விஷயம் பார்த்தோம். என்ன 2 விஷயம்? படகு உடைஞ்சது, அநேக பிரதிகூலங்களுக்கு மத்தியில, அநேக போர் சேவகர்களுடைய தீமையான யோசனைகளுக்கு மத்தியில ஒரு அனுகூலத்தை எழுப்பினார். ஒரு 100க்கு அதிபதியை எழுப்பினார். பவுலுடைய உயிருக்கு எந்த சேதமும் வராமல் கர்த்தர் காப்பாற்றினார். அதற்கு தேவனை சோஸ்தரித்தானா? இல்ல. அதனால் தேவனுக்குள்ள தைரியம் அடைந்தானா? இல்ல. விரியன் பாம்பு கடிச்சது, விஷத்தன்மை இல்லாம போச்சு, அதுக்கு தேவனை சோஸ்தரித்தானா? இல்ல. தேவனுக்குள் தைரியம் அடைந்தானா? இல்ல. அந்த தீவுல இருந்த அந்நியர்கள் சடுதியில விழுந்து சாவான், வீக்கம் வந்து உடனே செத்துருவான்ட்டு நினைச்சு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு முன்பாக வாழ வைத்தார் அப்படின்ட்டு சொல்லி தேவனை சோஸ்தரித்தானா? தேவனுக்குள்ள தைரியம் அடைந்தானா? இல்ல. இப்போ 3வதா பவுல் அதே அதிகாரம், அப்போஸ்தலர் 28 8, 9 வசனங்கள் வாசிச்சா தெரியும். புபிலியு அவனுடைய அப்பாக்கு ஃபீவரும் இருந்துச்சு, இரத்த பேதியும் இருந்தது.
அந்த நோயை கர்த்தர் பவுல் மூலமாய் பவுலை கொண்டு குணப்படுத்தினார். அது மட்டும் இல்ல, 9ஆம் வசனம் தெளிவா சொல்லுது, இது நடந்த பின்பு தீவில இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து குணப்பட்டார்கள். இந்த அற்புதம் பவுல் மூலமா நடக்குது. ஆனா இந்த விஷயம் நடக்கும்போது பவுல் தேவனை சோஸ்தரித்தான், பவுல் தேவனுக்குள் தைரியம் கொண்டான் அப்படின்ட்டு எழுதியிருக்கா? இல்ல. இந்த 3 விஷயங்களும், கப்பல் உடைஞ்சது, அநேக பிரதிகூலங்கள் மத்தியில ஒரு அனுகூலத்தை எழுப்பி பவுலுடைய உயிரை காப்பாற்றினார். பவுலுடைய உயிரை மட்டும் இல்ல, அவனை சார்ந்திருந்த அனைவருடைய உயிரையும் காப்பாற்றினார். அந்த விஷயத்துக்கு பவுல் சந்தோஷப்பட்டு தேவனை சோஸ்தரித்து தைரியம் அடைந்தான்னு எழுதியிருக்கா? இல்ல. விரியன் பாம்பு கடிச்சது, விஷத்தன்மை இல்லாம போச்சு, அவன் விழுந்து சாவான்ட்டு நிறைய கெட்ட இடங்களுடைய அவர்களுக்கு முன்பாக வாழ வைத்தார்ன்னு சொல்லிட்டு தேவனை சோஸ்திரித்து தேவனுக்குள்ள தைரியம் அடைந்தானான்ட்டு கேட்டா இல்ல. என் மூலியமாய் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற தேவனுக்கு சோஸ்திரம்னு சொல்லிட்டு தேவனுக்குள் தைரியம் அடைந்தானான்ட்டு கேட்டா இல்ல. அப்போ பவுல் யாரைதான் கண்டு தைரியம் அடைகிறான், யாரைதான் கண்டு தேவனை சோஸ்தரிக்கிறான்னு கேட்டா ரோமாபுரி சகோதரர்களை பார்க்கும் பொழுது, ரோமாபுரி சகோதரர்களை எப்படி கூட சொல்லலாம் தெரியுமா? விசுவாசிகளை பார்க்கும் பொழுது பவுல் தேவனை சோஸ்தரிக்கிறான், தேவனுக்குள் தைரியம் அடைகிறான். ஆனா ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும். என்ன விஷயம்? அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் தெளிவா சொல்லுது, புத்தேயோலி சகோதரரை கண்டு. பவுல் புத்தேயோலி சகோதரர்களை காணும் போது தேவனை சோஸ்தரித்தானா? தேவனுக்குள் தைரியம் அடைந்தானா? இல்ல. அந்த விசுவாசிகளை பார்த்து பவுல் தேவ மனிதன் தேவனை சோஸ்தரிக்கல, தேவனுக்குள்ள தைரியம் அடையல. ஆனா ரோமாபுரி சகோதரர்களை பார்க்கும்போது, ரோமாபுரி விசுவாசிகளை பார்க்கும் பொழுது பவுல் தேவனை சோஸ்தரித்து தேவனுக்குள் தைரியம் அடைந்தான். நீங்க எப்படிப்பட்ட விசுவாசிகளா இருக்கீங்க? உங்களை பவுல் மாதிரி ஒரு தேவ மனிதன், தேவனுடைய பிரதான ஊழியத்தை செய்கிற அந்த தேவ மனிதன் பார்க்கும்போது தேவனை சோஸ்தரித்து தைரியம் அடைகிறாங்களா, இல்ல சும்மா உங்களை பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்களா? எப்படிப்பட்ட விசுவாசியா இருக்கீங்க? ரோமாபுரி விசுவாசிகளை போல இருக்க நம்ம ஆசைப்படுவோம். நம்மளை பார்க்கும்போது அப்போஸ்தலர்கள் மட்டும் இல்ல, தேவனுடைய பிரதான ஊழியத்தை செய்கிற எல்லா தேவ மனுஷரும் விசுவாசிகளா இருக்கிற நம்மளை பார்க்கும்போது தேவனை சோஸ்தரிக்கணும், தைரியம் கொள்ளணும். ரோமாபுரி விசுவாசிகளை போல இருக்கிறதுக்கு நாம நாடுவோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you.